அறிவீனம் அல்லது ஜாஹிலியத் என்று சொல்லப்பட்ட அந்த காலத்தில் வாழ்ந்த மக்களிடம் சில நல்ல மனித நேயங்கள் இருந்துச்சு. சமூகத்துக்கு தேவையான சில திட்டங்கள் அல்லது ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளுக்கான அறிவு அவங்கள்ட்ட இருந்துச்சு. அவங்க அறிவீனத்தனமான வேலைகளில் ஈடுபட்டாங்க என்பது உண்மைதான். ஆனாலும் அவர்களிடம் சில நல்ல மனித நேயத்துக்கான அடையாளங்கள் இருந்துச்சு. மக்காவில் ஒரு ஒப்பந்தம் உண்டாச்சு, ஹில்ஃபுல் ஃபுதூல் உண்டு, அதுக்கு பேரு ஃபுதூல் ஒப்பந்தம் அப்படி சொல்றது, அல்லது அதுக்கு ஹில்ஃபுல் முத்தையிபீன் சொல்லுவாங்க. ஒப்பந்தம் என்று சொன்னா அது ரெண்டு நாடுகளுக்கு இடையில ஒப்பந்தம் அல்ல, பல கோத்திரங்களை சேர்ந்த பல உபப்பிரிவுகளை சேர்ந்த பல பேர் ஒரு இடத்தில் கூடி அவங்க எல்லாரும் சத்திய வாக்கு மாதிரி ஒரு வாக்கெடுத்த ஒரு ஒப்பந்தம் ஒன்று செஞ்சு கொண்டாங்க. நாங்கள் எல்லோரும் இன்றையிலிருந்தே யாருக்காவது அநீதம் இழைக்கப்பட்டால், யாருக்காவது அநியாயம் செய்யப்பட்டால் அவருக்கு சார்பாக இருந்து போராடுவது, அவருடைய நியாயத்தை எடுத்துக் கொடுக்கும் வரைக்கும் அவருடன் இருப்பது, அவருக்கு யாரு அநீதம் செஞ்சாரோ அந்த அநியாயக்காரனுக்கு எதிராக செயல்படுவது, அப்படிங்கறதுல இவங்க எல்லாரும் ஒத்துமையாகி ஒப்பந்தம் பண்ணிக்கொண்டாங்க. இது இன்றைக்கு நாங்க பாக்குற மாதிரி அந்த சமூகத்தின் நலன்கள் அக்கறையுள்ள ஒரு பொது அமைப்பு உண்டு. இது அதுக்கு ஒரு காரணமும் இருந்துச்சு. மக்காவுக்கு வெளியில இருந்து ஒரு வியாபாரி வந்தான். அவன் மக்காவுல ஒருத்தரோட கொடுக்கல் வாங்கல் செஞ்சான், என்னமோ ஒன்று கொடுத்து கடனுக்கு கொடுக்கல் வாங்கல் செஞ்சான். இந்த கடனுக்கு எடுத்த மக்காவாசி அந்த மனுஷனுக்குள்ள உரிய பணத்தை கொடுக்கல. அவன் கேட்டு வந்தான் கிடைக்கல. அவ பார்த்தான் அநீதம் இழைக்கப்பட்டிருக்கிறேன். இப்ப நான் மக்காவை சார்ந்த ஒருவர் வெளியூர் வாசியாகிய எனக்கிட்ட கடனுக்கு பொருளை வாங்கிட்டு அந்த சல்லியை தராம என்னை ஏமாத்துறாரு. எனவே இதுக்கு நியாயம் தேவை. எனவே வெளியூர் வாசிங்கிறதுனால அவருடைய நியாயம் கிடைக்காமல் போக நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் அவன் என்ன செஞ்சான், ஒரு மலை உயரத்தில் ஏறி பெரிய சத்தத்துல ஊருக்கே கேட்க ஒரு சத்தம் கொண்டு வச்சான். எனக்கு அநீதம் இழைக்கப்பட்டிருக்குது, இந்த ஊரை சேர்ந்த ஒருத்தர் எனக்கிட்ட கடனுக்கு பொருளை வாங்கிட்டு எனக்கு சல்லியை தராம இருக்கிறாரு, எனவே நல்ல மனிதர் இதுக்கு நியாயம் எடுத்து தாங்கன்னு சொல்லி அந்த அநீதம் இழைக்கப்பட்டவனின் அந்த குரலை கேட்டு குறிப்பாக குறைஷி குலத்தை பிரிவுகளை சேர்ந்த பல பேர் சேர்ந்தாங்க. சேர்ந்து அவங்க பார்த்தாங்க, இப்படியெல்லாம் நடக்க கூடாது எங்கட ஊர்ல, அது எங்கட ஊருக்கும் சரியில்லை, அது நியாயமும் அல்ல பொதுவாக. எனவே அவங்க எல்லாம் சேர்ந்து அப்துல்லாஹிப்னு ஜுத்ஆனோட ஒரு ஆள் இருந்தார். அப்துல்லாஹிப்னு ஜுத்ஆன் ஜாஹிலியா காலத்தில் வாழ்ந்த ஒரு மனிதன். அவர் இஸ்லாத்தை அடையவோ அல்லது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவோ இல்ல. ஆனா அப்துல்லாஹிப்னு ஜுத்ஆன்ட்ட நல்ல பழக்கங்கள் இருந்துச்சு. மக்காவில் மதிக்கப்படும் முக்கியமான ஆட்கள் ஒரு ஆள். அந்த ஜாஹிலியா காலத்தில் கூட பெண் பிள்ளைகள் உயிருடன் புதைக்கப்படுவதற்கு எதிராக குரல் எழுப்பினவரால் தான் அப்துல்லா இப்னு ஜுத்ஆன். காபா கிட்ட காபாவுல சொஹர்ல சாஞ்சு கொண்டு அப்துல்லா இப்னு ஜுத்ஆன் சொல்லுவாராம், யாராவது பொம்பளை பிள்ளைகளை கொல்றது யோசனை கொல்ல வேணாம் என்கிட்ட தாங்க. ஏழைகளுக்கும் கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கும் அவர் நிறைய உணவுகளை கொடுக்கிறது, உதவி செய்யற பழக்கம் இருந்துச்சு. அந்த அடிப்படையில் மக்காவில் ஜாஹிலியா காலத்திலே மதிக்கப்பட்டவரால் அப்துல்லா இப்னு ஜுத்ஆன். ஆனா அப்துல்லா இப்னு ஜுத்ஆன் ஈமான் கொள்ளல. அதனால தான் நான் நினைக்கிறேன் ஆயிஷா நாய் கேட்டாங்க ரசூலுல்லாஹ் கிட்ட, முஸ்லிம்ல ஹதீஸ் வருது, யார சொல்லலாம் அப்துல்லா இப்னு ஜுத்ஆன் நல்ல மனுஷன், ஏழைகளுக்கு உணவளிச்சாரு, நல்ல பல காரியங்களை செஞ்சாரு, அவருக்கு அது பயனளிக்குமா மறுமையில்னு சொல்லி. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க பயனளிக்காது, ஏன்னா அவர் மறுமையை நம்பல. அல்லாஹும் மக்ஃபிர்லி யௌம தபஅஸு இபாதகவா, மறுமையில் எனக்கு பாவத்தை மன்னிப்பாயாக துவா கேட்கல. மறுமையுடைய நம்பிக்கை அவர்கிட்ட இருக்கல்ல, ஆனால் அவருக்கு மறுமையில் அது பயனளிக்காதுன்னு சொன்னாங்க. எப்படி அப்துல்லா இப்னு ஜுத்ஆன் மக்காவில் மதிக்கப்பட்ட ஜாஹிலியா காலத்திலும் நல்ல ஒரு மனிதனாக வாழ்ந்த ஒரு ஸ்பெஷல் ஆள். எனவே அவருடைய வீட்டில் ஒன்று கூடி, எங்கே பார்க்கலாம் உங்களுக்கு ஊர்கள்ல ஏதாவது ஊர் சம்பந்தப்பட்ட விடயங்களை முடிவு பண்ணுவதா இருந்தா ஊரில் ஒரு முக்கியமான பிரமுகர் வீட்டுல கூடுவாங்க. அப்ப அப்துல்லா இப்னு ஜுத்ஆன் வீட்டுல ஒன்று கூடி பலரும் சேர்ந்து அந்த ஒப்பந்தத்துல கலந்து கொண்டாங்க. நாங்க இன்றையிலிருந்து இதுக்கு நாங்க ஒத்துழைப்போம், அதற்காக வாக்குத்தாரோம் அப்படின்னு குழுவாக இயங்கும் ஒரு அடிப்படையில் ஒத்துழைப்புக்காக அவங்க ஒப்பந்தம் செஞ்சு கொண்டாங்க. அந்த ஒப்பந்தத்தில் நபி அவர்களும் கலந்து கொண்டாங்கன்றதான் விசேஷம். அருமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த இளம் வாலிபனாகிய முஹம்மத் நுபுவத்துக்கு முன்னால கிட்டத்தட்ட ஒரு 15-20 வயசுக்கு உட்பட்ட அந்த பருவத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுல போய் கலந்து கொண்டாங்க. இது எதை காட்டுதுண்டா, அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய இளம் காலத்திலேயே ஜாஹிலியத்தின் அறியாத்தனங்களும் அறிவீனங்களும் அநியாயங்களும் அழிந்திருக்கும் அந்த நேரத்தில் கூட நபி அவர்கள் மனிதாபிமான நடவடிக்கைகள் அல்லது சமூகத்துக்கு பயன்படக்கூடிய நடவடிக்கைகள் அல்லது அநீதத்துக்கு எதிரான நடவடிக்கைகள், நியாயத்தை எடுத்துக் கொடுப்பதற்கான முயற்சிக்கான நடவடிக்கையில் அன்றைக்கே ரசூலுல்லாஹ் ஈடுபட்டிருக்கிறாங்க. அன்றைக்கே நுபுவத்துக்கு முன்னால நபியாக தெரிவு செய்யப்பட்ட எல்லாம் முடிஞ்ச பிறகு
பிறகு ஒரு காலத்துல ரசூல்லா சொன்னாங்க, அப்துல்லாஹ் இப்னு ஜுதஆன் வீட்டுல ஒரு சங்கம் அமைக்கப்பட்டுச்சு, ஒரு ஒப்பந்தம் செய்யப்பட்டுச்சு நுபுவத்துக்கு முன்னால். நான் அதில் கலந்து கொண்டேன். இன்றைக்கு அப்படி ஒருக்காக அழைக்கப்பட்டாலும் நான் போக வேண்டாம். ஏன்னா அது மனிதாபிமான நடவடிக்கைகளில் ஒன்று, ஒரு நல்ல சமூக பணிதான். எனவே நபி அவர்களுடைய இந்த 2 சம்பவமும் எதை காட்டுதென்றால், தேவைப்படும் பொழுது துணிச்சலாக யுத்தங்களில் ஈடுபடும் வீரம் இருந்துச்சு நபி கிட்ட. அதே நபி கிட்ட சமூகத்தின் பட்டு இருந்துச்சு, நியாயத்துக்காக போராடுற உணர்வு அப்பவே இருந்துச்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு.